விஜய் கட்சியில் கட்டுப்பாடு கண்ணியம் இல்லை எனவும் தலைமை கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள திமுக வடக்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி, விளாத்திக்குளம், கோவில்பட்டி ஆகிய சட்டமன்றத்தில் உள்ள பூத்துகளில் உறுதிமொழி எடுக்க உள்ளதாக தெரிவித்தவர், கரூரில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழா தமிழக முதலமைச்சரை மீண்டும் முதலமைச்சராக வெற்றி பெற வைக்கும் விழாவாக அமையும் என தெரிவித்தார். மேலும் திமுக 80% மேலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருப்பதாக கூறியவர், தமிழக அரசை குறை கூற வேண்டும் என்பதற்காகவே குற்றம் சாட்டுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து விஜய் கட்சியில் கட்டுப்பாடு கண்ணியம் இல்லை என கூறியவர், தலைமை கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, ஒரு கட்டுப்பாடு இல்ல, அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு கண்ணியத்தோட இல்ல. ஒரு சின்ன ஒரு தகவல், அந்த ஒரு நெரிசல் வந்துட்டா என்ன ஆகும், எத்தனை உயிர் போகும். அதனால நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மக்கள் நலன் செய்ய வேண்டும் என இப்போதுதான் அறிவு வந்ததா என்று தூத்துக்குடியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 3 தொகுதிகளிலும் 3,50,000 புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக கூறியவர், அறிஞர் அண்ணா பிறந்த நாளை ஒட்டி ஒவ்வொரு வாக்குச்சாவடி முன்பும் உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தவேக தலைவர் விஜய் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு மத்திய அரசு நிதி ஒப்புதல் அளிக்காமல் தாமதம் செய்வதாக கூறியவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மக்கள் நலன் செய்ய வேண்டும் என இப்போதுதான் அறிவு வந்ததா எனவும், அவர் சம்பாதித்த பணத்தில் மக்கள் நலன் ஏதாவது செய்திருக்கிறாரா எனவும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து யார் கட்சி ஆரம்பித்தாலும் மக்களை நேசிக்கக்கூடிய திமுகவை பற்றி தான் பேசுவார்கள் என கூறியவர், திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட முடியாது என ஆவேசத்துடன் தெரிவித்தார். நடிகர் விஜய் சினிமாவில் நிலைத்து நிற்க 25 ஆண்டு காலமான நிலையில் அரசியல் களத்தில் வந்தவுடனே முதலமைச்சர் நாற்காலியை பிடிப்பது எந்த விதத்தில் நியாயம் என சான்றோர் மக்கள் கட்சி நிறுவனர் சதா நாடார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரோட்டில் சான்றோர் மக்கள் கட்சி நிறுவனர் சதா நாடார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடிகர் விஜயின் தேர்தல் பரப்புரை ஷூட்டிங் மாதிரி நடைபெற்று கொண்டிருப்பதாக கூறியவர், தவேக தொண்டர்கள் மின்சார கம்பங்கள் மீது தொங்குவதும் பொது சொத்தை சேதப்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதுமாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து திமுக மட்டும்தான் தனது எதிரி என்று கூறி வரும் விஜய், மக்கள் பணி செய்தார்களா இல்லை போராட்டங்களை கையில் எடுத்தார்களா என கேள்வி எழுப்பியவர், நடிகர் விஜய் சினிமா வாழ்க்கையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள 25 ஆண்டு காலம் ஆன நிலையில் அரசியல் களத்தில் வந்தவுடனே முதலமைச்சர் நாற்காலியை பிடிப்பது எந்த விதத்தில் நியாயம் என கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் 2.5 கோடி தொண்டர்களை வைத்துக் கொண்டு கடந்த 40 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் நிலையில் இன்னைக்கு வந்துவிட்டு ஆட்சியை பிடித்து விடுவேன் என்பது முட்டாள்தனமாக உள்ளது என்று விமர்சித்தார். இவ்வளவு பெரிய நடிகரா வர்றதுக்கு விஜய்க்கு 25 ஆண்டு காலம் பிடிச்சது. ஆனா அரசியல மட்டும் உடனே முதல்வர் ஆயிரணும், உடனே முதல்வர் நாற்காலியை பிடிக்கணும்னு நினைக்கிறத எந்த விதத்துனாங்க. விக்கிரவாண்டி அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த சிறுமி 5 மணி நேர தேடுதலுக்கு பின்பு சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் பெரியதச்சூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவந்திபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் மகள்கள் இந்துஜா, ஜெயஸ்ரீ மற்றும் பக்கத்து வீட்டை சேர்ந்த மோஸ்வின் ஆகிய 3 பேரும் சுந்தரமூர்த்தி என்பவர் நிலத்தில் அமைந்துள்ள விவசாய கிணற்றில் குளிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக இந்துஜா சுமார் 40 அடி ஆழம் இருந்த நீரில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த மற்ற இருவரின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து கிணற்றில் தேடிய போதும் நீரில் மூழ்கிய சிறுமி இந்துஜாவின் உடல் கிடைக்காததால் இதுகுறித்து விக்கிரவாண்டி தீயணைப்பு துறையினருக்கும் பெரியதச்சூர் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர்
4 மின் மோட்டார்கள் உதவியுடன் கிணற்றில் இருந்த நீரை வெளியேற்றிய பின்னர் இந்துஜாவின் உடலை மீட்டனர். தொடர்ந்து உயிரிழந்த சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து பெரியதச்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏடிஎம்மில் பணம் எடுக்க வருபவர்களின் கவனத்தை திசை திருப்பி நூதன முறையில் ஏடிஎம் அட்டையை திருடி கொள்ளையில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே உள்ள பழைய பெருங்குளத்தூர் மூவேந்தர் நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி என்பவர் வேளச்சேரியில் உள்ள தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு நிறுவனத்தில் கண்காணிப்பாளராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் ஜூலை மாதம் 30ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் உள்ள கரூர் வைஸ்யா பேங்க் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முற்பட்ட போது பணம் வராத நிலையில் அங்கிருந்த மர்ம நபர் பணம் எடுத்து தருவது போல் நடித்து தமிழ்ச்செல்வியின் ஏடிஎம் அட்டையை மாற்றி வேறு ஏடிஎம் அட்டையை கொடுத்து சென்றுள்ளார். தொடர்ந்து முடிச்சூரில் உள்ள ஏடிஎம்மில் 4 முறை 10,000 ரூபாய், ஆவடியில் உள்ள ஏடிஎம்மில் 40,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்ச்செல்விக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தமிழ்ச்செல்வி இது தொடர்பாக தாம்பரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு மேற்கொண்ட விசாரணையில் இதில் ஈடுபட்டது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த திம்மராயப்பா என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து திம்மராயப்பா கைது செய்யப்பட்டு தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் திம்மராயப்பா மீது வேலூர், பாலக்கோடு, தேன்கனிக்கோட்டை, ஒசூர், கீழமங்கலம், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் உள்ளன என்பது தெரியவந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.